அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஃப்லலுஸ் ஸலாத்தி வஅத்தம்மு தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் அஜ்ருமியா என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் ஏற்கனவே நாங்கள் இஸ்ம்களினுடைய அடையாளங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய பாடத்தில் ஃபியால்களினுடைய மற்றும் ஹர்ஃபுகளினுடைய அடையாளங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபியால்களுக்குரிய அடையாளங்களை முதலில் பொதுவான சில அடையாளங்களையும் அதுக்கு பின்னால் ஃபியால்களினுடைய ஒவ்வொரு வகைக்குமான அடையாளங்களையும் தனித்தனியாக குறிப்பிடுகின்றார்கள். ஃபியால்களுக்கு பொதுவான அடையாளங்களை பொறுத்தவரையிலே 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அலாமத்துன் முஷ்தரிகா, மாதியான ஃபியாலிலும் வரும் முதாரியான ஃபியாலிலும் வரக்கூடிய அடையாளங்கள். இரண்டாவது அலாமத்துன் ஹாஸத்துன் பில் ஃபியாலில் முதாரியான ஃபியலுக்கு மாத்திரம் குறிப்பான அடையாளம். மூன்றாவது அலாமத்துன் ஹாஸத்துன் பில் ஃபியாலில் மாதியான ஃபியலுக்கு மாத்திரம் குறிப்பான அடையாளம். 2 வகையான ஃபியால்களிலும் வரக்கூடிய அடையாளங்களில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கது என்ற சொல்லை உதாரணமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கது என்ற சொல்லை பொறுத்தவரையிலே மாதியான ஃபியாலில் நுழைகின்ற பொழுது 2 கருத்துக்களை குறிக்கும். முதலாவது அத்தஹ்கீக், அந்த விடயம் உறுதியாக நடந்துவிட்டதை குறிக்கும். தனமாக கது ஜா அல் முதர்ரிசு, முதர்ரிஸ் வந்துவிட்டார். கது கருபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்துவிட்டது என்று அந்த சொல்லை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படும். இரண்டாவது அத்தக்ரீப், அந்த செயல் நடப்பதற்கு நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கும். உதாரணமாக வழமையாக ஆசிரியர் 9 மணிக்கு வரக்கூடியவராக இருந்தால் ஒரு மாணவர் 9 மணிக்கு ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு முன்னால் கது ஜா அல் முதர்ரிசு என்று சொல்லுவாராக இருந்தால் அது முதரிஸ் வரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது, ஆசிரியர் வரக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது என்பதையே குறிக்கும். அதே போன்று கது கருபத்தி ஷம்சு என்ற வசனத்திலேயும் சூரியன் மறைவதற்கு ஓரிரு நிமிடங்களுக்கு முன்னால் ஒருவர் கது கருபத்தி ஷம்சு என்று சொன்னால் சூரியன் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதையே அது குறிக்கும். அதே போன்றுதான் தொழுகைக்காக நாங்கள் இகாமத் சொல்கின்ற பொழுது கது காமத்தி ஸலாத்து என்று சொல்வதும் அது தொழுகைக்குரிய நேரம் நெருங்கிவிட்டது, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொழுகை நடைபெறப் போகின்றது, சீக்கிரம் வாருங்கள் என்பதைத்தான் அது குறிக்கும். அடுத்ததாக முதாரியான ஃபியாலிலே இந்த கது நுழைகின்ற பொழுதும் 2 கருத்துக்களை அறிவிக்கும். முதலாவது அத்தஹ்கீக், மாதியான ஃபியாலில் வந்ததை போன்றே உறுதிப்படுத்தலை குறிக்கும். கதி அலமுல்லாஹு, அல்லாஹு தஆலா அறிகின்றான், இது அந்த செயல் உண்மையிலே உறுதியாக நடக்கும் என்பதையே குறிக்கின்றது. இரண்டாவது அத்தக்லீல், சிலவேளை என்ற கருத்தை கொடுக்கும். உதாரணமாக இன்னல் கதூப, நிச்சயமாக பொய்யனும் கத் யஸ்துகு, சில வேளை உண்மை சொல்லுவான் என்று சிலவேளை என்று குறைத்து அந்த செயலை சொல்வது. இரண்டாவது முதாரியான ஃபியலில் மாத்திரம் வரக்கூடிய அடையாளங்களில் சீன் சௌஃப ஆகிய 2 அடையாளங்களை குறிப்பிடுகின்றார்கள். இந்த 2 ஹர்ஃபுகளுக்கும் ஹர்ஃபு தன்ஃபீஸ் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு விடயத்தை தாமதப்படுத்தி செய்தல் என்பதை குறிக்கும். தனமா என் சுரு, உதவி செய்கிறான் என்றால் அது இப்போது என்பதையும் குறிக்கும் அல்லது பிறகு என்பதையும் குறிக்கும். ஆனால் சீன் சேருகின்ற பொழுது சயன் சுரு, அவன் உதவி செய்வான், ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் தாமதமாக அவன் உதவி செய்வான் என்பதை குறிக்கும். அதிலே நாங்கள் சௌஃபை நுழைவிப்போமாக இருந்தால் அது இன்னும் கால தாமதமாக அந்த செயல் நடக்கும் என்பதை குறிக்கும். ஏனென்றால் கஸ்ரத்துல் ஹுரூஃபி ததுல்லு அலா ஜியாதத்தில் மானா, அதிகரிக்கின்ற பொழுது அதனுடைய கருத்தும் அதிகரிக்கின்றது. எனவே சயன்சுரு என்று சொல்வதற்கும் சௌஃபயன்சுரு என்று சொல்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றன. மூன்றாவதாக மாதியான ஃபியாலுக்கு மாத்திரம் வரக்கூடிய அடையாளங்களில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுக்கூன் பெற்ற தனீஸுடைய தாவை குறிப்பிடுகின்றார்கள். தனீஸுடைய தா 2 வகை இருக்கின்றன. ஒன்று தாவ் தனீஸில் முத்தஹர்ரிகத்து, ஹரகத் பெற்ற தனீஸுடைய தா. உதாரணமாக நாசிருன் என்ற சொல்லை நாங்கள் முன்னஸாக்கின்ற பொழுது நாசிரத்துன் என்று அந்த ஹரகத் பெற்ற தாவை சேர்க்கின்றோம். இதுதான் தாவ் தனீஸில் முத்தஹர்ரிகத்து, ஹரகத் பெற்ற தனீஸுடைய தா. இரண்டாவது தாவ் தனீஸிஸ் சாக்கினா, சுக்கூன் பெற்ற தனீஸுடைய தாவை பொறுத்தவரையிலே இது மாதியான ஃபியல்களில் மாத்திரம்தான் இடம்பெறும். ஒருவேளை
இந்த சுக்கூன் பெற்ற தாவுக்கு அடுத்ததாக இன்னொரு சுக்கூன் பெற்ற ஒரு சொல் இல்திகாவு சாக்கினின் வருமாக இருந்தால் பெரும்பாலும் இந்த தாவுக்கு கஸ்ரா செய்யப்படும். உதாரணமாக காலத்திம் ரஅத்துல் அசீசி, அதை போன்று காலத்தில் ஆராபு என்பதை போன்று. அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபியால்களை 3 வகையாக பிரித்து அதுக்குரிய அடையாளங்களை சொல்கின்றார்கள். ஃபியால்களை பொறுத்தவரையிலே முதலாவது மாதியான ஃபியால். மாதியான ஃபியாலுடைய வரைவிலக்கணம் மதல் அல மானன், அது ஒரு கருத்தை அறிவிக்கும். உஜித ஃபிஸ் ஜமானில் மாதி, இறந்த காலத்தில் உண்டான ஒரு கருத்தை அறிவிக்கக்கூடியது. இரண்டாவது முதாரியான ஃபியால் மதல் அல மானன், அதுவும் ஒரு கருத்தை அறிவிக்கும். முக்தரினின் பி அஹதி ஜமனைல் ஹாலி வல் இஸ்திக்பாலி, ஹால் மற்றும் இஸ்திக்பால் ஆகிய 2 காலங்களில் ஏதாவது ஒன்றுடன் இணைந்த ஒரு கருத்தை அறிவிக்கக்கூடியது. மூன்றாவது அம்ரு, இதனுடைய வரைவிலக்கணம் மதல் அலா தலபி ஹதஸின், ஒரு நிகழ்வு நடப்பதை வேண்டிக் கொள்வதை அறிவிக்கும். முக்தரினின் பிசமனில் இஸ்திக்பாலி, எதிர்காலத்துடன் தொடர்புடைய ஒரு விடயம், ஒரு நிகழ்வு நடப்பதை வேண்டிக் கொள்வதை அறிவிக்கும். இந்த 3 வரைவிலக்கணங்களும் அல் ஃபவாக்கிஹுல் ஜனியா என்ற கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலதிகமாக அத்துரருல் பஹியா என்ற கிதாபிலே ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கின்றார்கள். மதல்ல அலா ஹதஸின், அது ஒரு நிகழ்வை குறிக்கும். யுத்துலபு ஹுசூலுஹு, அந்த நிகழ்வு நடப்பதை வேண்டுவதை குறிக்கும். உதாரணமாக யா புனைய, அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத்த, நீ தொழுகையை நிலைநாட்டு என்று ஒரு விடயத்தை நாங்கள் செய்யுமாறு ஏவுவது. அல்லது அவிஸ்திம்ராருஹு, அல்லது ஒரு விடயம் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தது தான், ஆனால் அதனை தொடர்ந்து செய்யுமாறு ஏவுவது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹு தாலாவை பயப்படுங்கள். ஏற்கனவே அவர்கள் அல்லாஹு தாலாவை பயந்திருப்பது தான், தொடர்ந்தும் அல்லாஹு தாலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அந்த விடயத்தை தொடர்ச்சியாக செய்யுமாறு ஏவுவதையும் குறிக்கும் என்று ஒரு வரைவிலக்கணம் சொல்கின்றார்கள். மதல்ல அலா ஹதஸின் யுத்துலபு ஹுசூலுஹு அவிஸ்திம்ராருஹு ஃபிஸ் ஜமானில் முஸ்தக்பில் என்று இந்த வரைவிலக்கணத்தை சொல்கின்றார்கள். அடுத்ததாக மாதியான ஃபியாலுக்குரிய அடையாளங்களில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாவ் தனீஸ் சாக்கினா, சுக்கூன் பெற்ற தானீஸுடைய தாவை குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஒரு ஃபியாலிலே சுக்கூன் பெற்ற தானீஸுடைய தா வருமாக இருந்தால் அது மாதியான ஃபியால் தான், அது வேறு எந்த வகையான ஃபியாலும் அல்ல என்று குறிப்பாகின்றது. இந்த அடையாளத்தை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றது. காரணம், சில சொற்களிலே கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. இது ஃபியாலா அல்லது இஸ்மா அல்லது ஹர்ஃபா என்று சில கலிமாக்களிலே கருத்து முரண்பாடு இருக்கின்றது. அந்த முரண்பாட்டை தீர்க்கக்கூடியதாக வரக்கூடிய ஒரு அடையாளம்தான் தாவ் தானீஸ் சாக்கினா. அந்த அடிப்படையில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நிஅம, பீஸ, லைஸ, அசா ஆகிய 4 ஃபியால்களும் ஃபியாலா அல்லது வேறொரு கலிமாவா என்பதில் கருத்து முரண்பாடு வருகின்ற பொழுது இந்த சொற்களிலே தானீஸுடைய தா, சுக்கூன் பெற்ற தானீஸுடைய தா வருகின்றது. எனவே இது ஃபியாலாகத்தான் இருக்க வேண்டும், அதிலேயும் மாதியான ஃபியாலாகத்தான் இருக்க வேண்டும் என்று இந்த அடையாளத்தை அடிப்படையாக வைத்து முடிவெடுக்கின்றார்கள். அடுத்ததாக முதாரியான ஃபியாலை பொறுத்தவரையிலே அதனுடைய அடையாளங்களில் துஹூலு லம் அலைஹி, அதிலே லம் நுழைவது என்று முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அடையாளத்தை குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஒரு கலிமா அது எதிர்காலம் அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருந்து அதிலே லம் நுழைவதற்கு முடியுமாக இருந்தால் அது முதாரியான ஃபியால் தான். ஒருவேளை முதாரியினுடைய கருத்து இருக்கின்றது, ஆனால் லம் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் அது ஃபியாலாக அன்றி இஸ்மாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக ஸாரிபுன், அடிக்கக்கூடியவன், நாசிருன், உதவி செய்யக்கூடியவன் என்பது கருத்து முதாரியினுடைய கருத்து இருந்தாலும் அதிலே லம் நுழையக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதனால் அதை ஃபியால் என்று சொல்லப்பட மாட்டாது. அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதாரியான ஃபியாலுடன் சம்பந்தப்படக்கூடிய 2 விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, முதாரியான ஃபியாலினுடைய ஆரம்பத்தில் 4 ஜாயிதான ஹர்ஃபுகளில் ஒன்று, அதாவது முதாரஅத்தினுடைய ஹர்ஃபுகளில் ஏதாவது ஒன்று அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அவைகள் அல் ஹம்சத்து வன் நூனு வல் யாஉ வத்தாஉ, இந்த 4 வகையான ஹர்ஃபுகளில் ஏதாவது ஒன்று அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கும். யஃஅலு, தஃஅலு,
அஃப்அலு, நஃப்அலு. இந்த 4 வகையான சொற்களையும் நஐது, அத்தைன, நத்தி ஆகிய சொற்கள் ஆகிய கலிமாக்களில் ஒரு சேர காணலாம். இரண்டாவது விடயம், மாதியான ஃபியால் 4 ஹர்ஃபுகளை கொண்டதாக இருந்தால் அதனுடைய முதாரியான ஃபியாலின் ஆரம்பத்தில், அதாவது முதாராத்தினுடைய அந்த ஹர்ஃபுக்கு லம்மு செய்யப்படும். தஹ்ரஜ, யுதஹ்ரிஜு. ஹரஜை பொறுத்தவரையிலே 4 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கின்றன. அதே நேரம் அந்த 4 எழுத்துக்களுமே அடிப்படையான ஹர்ஃபுகளாக இருக்கின்றன. அதை முதாரி ஆக மாற்றுகின்ற பொழுது யுதஹ்ரிஜு ஆரம்ப எழுத்துக்கு முதாராத்தினுடைய ஹர்ஃபுக்கு லம்மா செய்யப்பட்டிருக்கின்றது. இதல்லாமல் மாதியான ஃபியால் 3, 5, 6 ஆகிய ஹர்ஃபுகளில் இடம்பெற்றிருந்தால் அவைகளுடைய முதாரியான ஃபியாலினுடைய ஆரம்பத்தில் ஃபத்ஹை செய்யப்படும். அடுத்ததாக அம்ரு ஃபியாலினுடைய அடையாளங்கள் 2 இருக்கின்றன. ஒன்று அத்தலாலத்து அலத்தலபி, அந்த சொல் தலபை அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அதாவது ஒரு விடயத்தை செய்யுமாறு வேண்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது கபூலுஹு யா அல் முஹாத்தபத்தி, முஹாத்தபத்துடைய யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் வரக்கூடிய ஒரு சொல் தான் அம்ரு ஃபியாலாக இருக்க முடியும். அவ்வாறு இல்லாமல் ஏதோ ஒன்று இல்லாமல் இருந்தால் அது அம்ரு ஃபியாலாக இருக்க முடியாது. ஒரு சொல்லிலே தலபுடைய கருத்து வருகின்றது, ஆனால் முஹாத்தபத்துடைய யா அதிலே வர முடியாது இருக்கின்றதென்றால் அது இஸ்முல் ஃபியால்களாகத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே அவாமிலே கற்ற அம்ரு ஃபியாலுடைய அம்ருடைய கருத்தை அறிவிக்கக்கூடிய சொற்களை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று ஒரு சொல் அதிலே முஹாத்தபத்துடைய யா வருகின்றது, ஆனால் தலபுடைய கருத்து வேண்டிக் கொள்வதனுடைய கருத்து அதில் இல்லை என்றால் அந்த சொல் முதாரியான ஃபியாலாகத்தான் இருக்க வேண்டும். உதாரணமாக தன்சூரீன என்ற சொல்லிலே முஹாத்தபத்துடைய யா இடம்பெற்றாலும் இது தலபை அறிவிக்கக்கூடியதல்ல. எனவே ஒரு சொல் அம்ரு ஃபியாலாக, ஒரு ஃபியால் அம்ரு ஃபியாலாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதில் இந்த 2 நிபந்தனைகளும் வர வேண்டும். இறுதியாக ஹர்ஃபினுடைய அடையாளங்களை பற்றி முசன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது, மாலா யஸ்லுஹு மாஹு, அதனுடன் பொருந்த மாட்டாது, தலீலுல் இஸ்மி வலா தலீலுல் ஃபியாலி, இஸ்முடைய தலீல் அடையாளமோ வலா தலீலுல் ஃபியாலி, ஃபியாலினுடைய அடையாளமோ அதற்கு பொருந்த மாட்டாது. எந்த சொற்களிலே இஸ்முடைய அடையாளங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையும் ஃபியாலினுடைய அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாத நிலையும் இருக்கின்றதோ அந்த கலிமாக்கள் அது ஹர்ஃபாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு அலாமத்துன் அதமியத்துன் என்று சொல்லப்படும். ஏற்கனவே நாங்கள் இஸ்ம் மற்றும் ஃபியால்களுக்கு சொன்ன அடையாளங்கள் அல் அலாமாத்துல் உஜூதியா, வெளிப்படையாக இருக்கக்கூடிய அடையாளங்கள். ஹர்ஃபை பொறுத்தவரையிலே அதனுடைய அடையாளம் அல் அலாமத்துல் அதமியா, அதாவது தர்க்குல் அலாமதி லஹு அலாமா, அடையாளம் இல்லை என்பது தான் அதற்கு அடையாளமாக இருக்கின்றது. உதாரணமாக ஜீம், ஹா, ஹா இவைகளை நாங்கள் வேறுபடுத்துகின்ற பொழுது ஹாவை பொறுத்தவரையிலே அதற்கு மேலால் நொக்தா செய்யப்பட்டிருக்கும். ஜீமை பொறுத்தவரையிலே அந்த எழுத்தினுடைய நடுவிலே நொக்தா எழுதப்பட்டிருக்கும். ஹாவை பொறுத்தவரையிலே எந்த ஒரு நொக்தாவும் இல்லாமல் இருப்பது தான் அது ஹா என்பதற்குரிய அடையாளம். அதே போன்று தான் இஸ்முக்கும் ஃபியாலுக்கும் இருக்கக்கூடியவைகள் அல் அலாமத்துல் உஜூதியா. ஹர்ஃபை பொறுத்தவரையிலே அதனுடைய அடையாளம் அல் அலாமத்துல் அதமியத்து, அடையாளம் இல்லை என்பது தான் அதற்குரிய அடையாளமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு முசன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் ஹர்ஃபுக்கு 3 உதாரணங்களை சொல்கின்றார்கள். ஹல், ஃபி, லம். இந்த உதாரணங்களின் மூலமாக எங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஹர்ஃபை பொறுத்தவரையிலே அவைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று அல் முஹ்தஸ்ஸு பில் அஸ்மாஇ, இஸ்ம்களில் மாத்திரம் வரக்கூடியது. ஃபி என்பதை போன்று ஜருடைய ஹர்ஃப் இஸ்ம்களிலே மாத்திரம் வரும். இரண்டாவது அல் முஹ்தஸ்ஸு பில் அஃஆலி, ஃபியால்களுக்கு மாத்திரம் குறிப்பானது. லம் என்ற சொல் ஃபியால்களிலே மாத்திரம் வரக்கூடியது. மூன்றாவது அல் முஸ்தரிகு பைனல் அஸ்மாஇ வல் அஃஆலி, இஸ்ம்களிலேயும் ஃபியால்களிலேயும் வரக்கூடிய ஹர்ஃபுகள் என்று ஒரு ஹர்ஃபை பற்றிய ஒரு தெளிவை மறைமுகமாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். இது அல்லாமல் ஹர்ஃபுகளை மொத்தமாக எல்லா ஹர்ஃபுகளையும் 3 வகைகளாக பிரிக்கின்றார்கள். ஒன்று
ஹர்ஃபுன் ஆமிலுன் அமல் செய்யக்கூடிய ஹர்ஃபு. இரண்டாவது கைரு ஆமிலின் அமல் செய்யாத ஹர்ஃபுகள். மூன்றாவது ஹர்ஃபுன் ஆமிலுன் மர்ரத்தன் வகைரு ஆமிலின் உஹ்ரா சில வேளை அது அமல் செய்யும், சில வேளை அமல் செய்யாது. இதிலே அமல் செய்யக்கூடிய ஹர்ஃபுகளை இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று ஆமிலுன் ஃபிலிஸ்மி இஸ்மிலே அமல் செய்யக்கூடியவைகள், ஆமிலுன் ஃபில் ஃபியாலி ஃபியாலிலே அமல் செய்யக்கூடியவைகள் என்று பிரித்து, இஸ்ம்களில் அமல் செய்யக்கூடியவைகளை இன்னும் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று அமில அமலன் வாஹிதன் ஒரே ஒரு அமலை அமல் செய்யக்கூடியது. உதாரணமாக மின் இலா போன்ற ஜருடைய ஹர்ஃபுகள் அந்த மஜ்ரூரான இஸ்மிலே மாத்திரம் அந்த அமலை செய்யும், வேறெந்த அமலும் செய்ய மாட்டாது. இன்னும் சில இஸ்மிலே அமல் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் இரண்டு அமல் செய்யும். உதாரணமாக ஷர்த்தியத்தான இன் ஷர்த்துடைய ஃபியாலுக்கும் ஜிஸ்ம் செய்யும், ஜவாபுடைய ஃபியாலுக்கும் ஜிஸ்ம் செய்யும். அதே போன்று இன்ன வாஹவாத்துஹா இருக்கக்கூடிய அந்த ஹர்ஃபுகளும் இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் என்று இரண்டு அமல்களை செய்யக்கூடியவைகள். அதே போன்று ஃபியால்களிலே அமல் செய்யக்கூடியவைகளையும் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று அமிலல் ஜஸ்ம் செய்யக்கூடியவைகள், இரண்டாவது அமில நஸ்பு செய்யக்கூடியவைகள் என்று பிரிக்கின்றார்கள். அதே போன்று கைருல் ஆமில் அமல் செய்யாதவைகளையும் இரண்டு வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று தஹல அலல் இஸ்மி வல் ஃபியாலி இஸ்ம்களிலேயும் ஃபியால்களிலேயும் நுழையக்கூடியது, எந்த ஒன்றுக்கும் குறிப்பாக மாட்டாது, ஹல் பல் சும்ம ஆகியவைகளை போன்று. இரண்டாவது சில ஹர்ஃபுகள் அமல் செய்ய மாட்டாது, ஆனால் அந்த சொல்லினுடைய ஒரு அங்கமாகவே மாறியிருக்கும். உதாரணமாக அலிஃப் லாமை பொறுத்தவரையிலே அது ஒரு அமல் செய்யாத ஹர்ஃபாக இருந்தாலும் அந்த எந்த சொல்லிலே நாங்கள் சேர்க்கின்றோமோ அதனோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சொல் போன்றவே மாறிவிடுகின்றது. அதே போன்று முதாரியான ஃபியாலிலே நாங்கள் சீன், சௌஃப, கது ஆகியவைகள் நுழைவிக்கின்ற பொழுதும் அவை அந்த ஃபியாலிலே அமல் செய்யாவிட்டாலும் அந்த சொல்லிலே ஒரு அங்கம் போன்றே மாறிவிடுகின்றது. கடைசியாக சிலவேளை அமல் செய்யும், சிலவேளை அமல் செய்யாது என்ற ஹர்ஃபுகளை பொறுத்தவரையிலே உதாரணமாக லா என்ற ஹர்ஃபு நஃபியாக இருக்கின்ற பொழுது ஹிஜாசியங்கள் அதனை அமல் செய்து வைப்பார்கள். அதனுடைய இஸ்முக்கு ரஃபையும் ஹபருக்கு நஸ்பையும் செய்து வைப்பார்கள். ஆனால் பனு தமீம்கள் அதனை அமல் செய்து வைப்பதில்லை. எனவே ஒருவேளை ஒரு நேரம் அமல் செய்கின்றது, இன்னொரு நேரம் அமல் செய்யாமலும் இருக்கின்றது. சனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம். வல் ஃபிஅலு ஃபிஅல் யுஅரஃபு அதை அறியப்படும் பிகது வசீனி வசௌஃப வதா இத்தனீஃபி சாக்கினத்தி கது சீன் சௌஃப சுகுன் பெற்ற தனீஃபுடைய ஆகியவைகளை கொண்டு அறியப்படும். வஹு அது சலாசத்து அன்வாயின் மூன்று வகைப்படும் என்றால் மாதியாகும். வயுஅரஃபு அதை அறியப்படும் பிதா இத்தனீஃபி சாக்கினத்தி சுகுன் பெற்ற தனீஃபுடைய தாவின் மூலம் அதனை அறியப்படும். அது நஹ்வு காமத் வ காதத் காமத் காதத் என்பதை போன்று வமின்ஹு அதில் நின்றும் உள்ளதாகும், மாதியான ஃபியாலில் நின்றும் உள்ளதாகும். நிஅம வ பிஸ வ லைஸ வ அஸா நிஅம பிஸ லைஸ அஸா ஆகிய சொற்களும் மாதியான ஃபியால்களில் நின்றும் உள்ளதாகும். அலல் அஸஹி மிக சரியான கருத்தின் அடிப்படையிலே. ஏற்கனவே இந்த கலிமாக்கள் அவைகள் ஃபியாலா அல்லது வேறு கலிமாக்கள் என்ற கருத்து முரண்பாடு இருப்பதாக நாம் அறிந்தோம். இந்த சொற்களிலே தனீஸுடைய சேர்ந்து வருவதனால் அவைகள் மாதியான ஃபியல் தான் என்று மிக சரியான கருத்தின் அடிப்படையில் சனிஃப் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதாரியுன் மேலும் முதாரியும் ஆகும். வயுஅரஃபு அதை அறியப்படும் பிதுஹூலி லம் அலைஹி அதிலே லம் நுழைவதின் மூலம் அதனை அறியப்படும். அது நஹ்வு லம் யகும் என்பதை போலவாகும். வலா புத்த கட்டாயமாகும். ஃபி அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்தில் மின் இஹ்த ஜவாயிதில் அர்பாய் 4 ஜாயிதான ஹர்ஃபுகளில் ஒன்று அதனுடைய ஆரம்பத்தில் இருப்பது அவசியமாகும். அந்த 4 ஹர்ஃபுகளும் வஹிய அவைகள் அல் ஹம்சத்து வன்னூனு வல்யாஉ வத்தாஉ வயஜ்மஉஹா கவுலுக நீ சொல்வது அவைகளை ஒன்று சேர்த்து கொள்ளும்.
நஐத்து என்று நீ சொல்வது அவைகளை ஒன்று சேர்த்துக்கொள்ளும். நஐத்து என்ற அந்த கூற்றிலே இந்த 4 ஹர்ஃப்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று அத்தைன, நத்தி, அனைத்த போன்ற கலிமாக்களிலேயும் இந்த 4 ஹர்ஃப்களும் இருக்கின்றன. இப்போ யுதம்மு அவ்வலுஹு அதனுடைய ஆரம்பத்திற்கு தம்மு செய்யப்படும். இன்கான மாதிஹி அல அர்பாத்தி அஹ்ருஃபின் அதனுடைய மாதி 4 ஹர்ஃபுகளில் உள்ளதாக இருந்தால் அதனுடைய ஆரம்பத்திற்கு, அதாவது முதாரியினுடைய ஆரம்பத்திற்கு தம்மு செய்யப்படும். அது கதஹ்ரஜ யுதஹ்ரஜு என்பதை போன்று இந்த உதாரணத்திலே தஹ்ரஜ என்ற மாதியான ஃபியல் 4 ஹர்ஃபுகளில் இருக்கின்றது. அதே போன்று அது 4 ஹர்ஃபுகளுமே அடிப்படையானதாக இருக்கின்றன. அக்ரம யுக்ரிமு வஃபர்ரஜ யுஃபர்ரிஜு வகாத்தல யுகாத்திலு இந்த 3 ஃபியல்களிலேயும் மாதி 4 ஹர்ஃபுகளில் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு ஹர்ஃப் ஜாயிதானவைகளாக இருக்கின்றன. வயுஃப்தஹு ஃபீமா சிவாதாலிக்க அது தவிர்ந்தவைகளிலே, அதாவது மாதி 3 அல்லது 5 அல்லது 6 ஹர்ஃபுகள் வரக்கூடியவைகளிலே அதற்கு ஃபதஹ் செய்யப்படும். அதாவது முதாரியினுடைய ஆரம்பத்திற்கு ஃபதஹ் செய்யப்படும். அது நஹவு என் நஸர யன்சுரு வன்தலக யன்தலிகு வஸ்தஹ்ரஜ யஸ்தஹ்ரிஜு என்பதை போன்று. அம்ருன் மேலும் அம்ரு ஃபியாலுமாகும். வயுஅரஃபு அதை அறியப்படும். பிதலாலதிஹி அலத் தலபி அது தலபை அறிவிப்பதை கொண்டும். வகபூலிஹி யா அல் முஹாத்தபதி முஹாத்தபத்துடைய யாவை அது ஏற்றுக்கொள்வதை கொண்டும் அது அறியப்படும். அது நஹ்வு கூமி வல்ரிபி என்பதை போன்று. வமின்ஹு அதில் நின்றும் உள்ளது தான், அதாவது அம்ரு ஃபியாலில் உள்ளது தான். ஹாத்தி வ தஆல அலல் அசஹி மிக சரியான கருத்தின் அடிப்படையிலே ஹாத்தியும் தாலையும் அம்ரு ஃபியாலில் உள்ளதாகும். இந்த 2 சொற்களும் அம்ரு ஃபியாலா அல்லது வேறு கலிமாக்களா என்ற கருத்து முரண்பாடு இருக்கின்றது. ஆனால் இந்த 2 வகையான சொற்களும் அம்ருக்குரிய 2 விடயங்கள் அத்தலாலத் அலத் தலப் கபூல்ஹு யா அல் முஹாத்தபா இந்த 2ம் இடம்பெறுவதனால் அது மிக சரியான கருத்தின்படிக்கு அம்ரு ஃபியால் தான் என்று முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வல் ஹர்ஃபு மா ஒன்றாகும். லா யஸ்லுஹு மஅஹு அதனுடன் இணக்கமாக மாட்டாது, பொருந்த மாட்டாது. தலீலுல் இஸ்மி வலா தலீலுல் ஃபியாலி இஸ்முடைய தலீலோ அடையாளமோ வலா தலீலுல் ஃபியாலி ஃபியாலினுடைய அடையாளமோ அதனுடன் இணக்கமாக மாட்டாத ஒன்றாகும், அதாவது ஒரு கலிமாவாகும். அது கஹல் வஃபி வலம் ஹல் ஃபி லம் என்பதை போன்று. இவைகள்தான் இஸ்ம் ஃபியால் ஹர்ஃப் ஆகிய 3 வகையான கலிமாக்களினுடைய அடையாளங்களை பற்றியது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.